நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். அந்த இன்டர்வலில் வந்துட்டு நான் வல்கர் இல்லை, அவங்க தான் வல்கர்னு சொல்லிட்டு அவன் வர்ற அந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஹீரோயிக்காக தான் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஹீரோயிக் அப்படின்னா என்னன்னு எனக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா என்னால் யாரையும் ஒரு 10 பேர்லாம் அடிக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ், ஒரு டேபுவை உடைக்கிற இடத்துலையோ ஒருத்தவங்களுக்காக அவன் போகிற அந்த செல்ஃப்லெஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் எனக்கு பர்சனலாக ஹீரோயிக். இப்போ நம்ம பார்ப்போம், நம்மளோட குடும்பத்தில், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த ஒருத்தன் இருப்பான், இல்லை அந்த ஒருத்தின்னு வச்சுக்கலாம். ஆனால் மெஜாரிட்டியாக நான் பார்த்ததில் அந்த ஒருத்தன் இருக்கான். எல்லாத்தையும் அவன் தோளில் போட்டு தாங்குவான், எல்லாருக்காகவும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவான். அதுக்கு அவனுக்கு பதிலுக்கு என்ன வேணும், என்ன திரும்ப கிடைக்கும்னு எதுவுமே தெரியாது. ஆனால் அவனால் அது பண்ணாமல் இருக்கவே முடியாது. உள்ளேருந்து அந்த தியாக மனப்பான்மை வந்துகிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஹீரோயிக்காக இருக்கும். நம்ம என்னைக்காவது திரும்ப நான் நினச்சி பார்க்கும்போது, சை ஏன்னா இவ்வளோ பண்ணுறாங்க, என்ன தாண்டா எதிர்பார்த்தாங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ அது அகெயின் நான் பார்த்த பழைய ரஜினி சார் படங்கள்லாம் அந்த ஒரு குவாலிட்டி இருந்துச்சு. அப்சல்யூட்லி. அது இன்னும் நிறைய பேர் அந்த இடம் தொடலையோ, அந்த ரஜினி சார் ஃபேன்ஸ் ஆகட்டும், இன்ஸ்பிரேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த தியாக மனப்பான்மையிலேருந்து எதையும் எடுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப உண்மை.